பெரிய விசுவாசத்தை உடையவங்களாக இருப்பதற்கு பெரிய ஆட்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண பெண், யார் என்றே தெரியாது, பேர் தெரியாது, அவளுடைய விசுவாசம் பெரியதென்று பாராட்டப்பட்டது. ஸோ விரும்புகிறத பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவள் என்ன செய்தாள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பாராட்டப்பட்டாள். விரும்புகிறத பெற்றுக்கொண்டா தான் என் விசுவாசம் பெருசுன்னா, வேதத்தில் அநேகர் விசுவாச வீரர்களுடைய காரியங்களை பார்த்தோம்னா வித்தியாசமாக இருக்கும். பவுல் ஜெபித்த ஜெபத்துக்கு ஏற்ற பதில் அவருக்கு கிடைக்கல, அவருக்கு சுகமே கிடைக்கல, அவருக்கு ஏற்ற பதில் கிடைக்கல. அதனால் அவருக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அவருடைய விசுவாசம் சிறிதுன்னு சொல்லிட முடியாது. லாசரு அந்த ஓமையில் பார்க்குறோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டான். அவன் விரும்பியிருக்க மாட்டானா? சுகத்தை விரும்பியிருக்க மாட்டானா? பசி ஆற்ற உணவை விரும்பியிருக்க மாட்டானா? அவனுக்குள்ளும் விசுவாசம் இருந்தது, ஆனால் அவன் விருப்பங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் he had a great faith. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் பெரியது. தன் விரும்பின காரியங்கள் சந்திக்கப்படாவிட்டாலும் இயேசுவின் மீது விசுவாசம் உடையவனாயிருந்தான் லாசரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனேல ஜெபித்த ஜெபத்துக்கு ஏற்ற பதில் அவருக்கு கிடைக்கல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொன்னாரு. ஆனா அந்த காரியமும் அவர் விரும்பின விதமா பதில் அளிக்கப்படலை. Still he had faith on God. அவருடைய பிதாவின் மேல் அவர் விசுவாசம் உடையவராக இருந்தார். ஸோ விரும்பினதை பெற்றுக்கொண்டாதான் என் விசுவாசம் பெருசு இல்லை, விரும்பினதை பெற்றுக்கொள்ளாமலும் நம்முடைய விசுவாசம் பெரிதாய் காணப்பட முடியும். ஆமேன்.